ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபு கிச்சன். டுடே சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு வெஜிடபிள் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 வெஜிடபிள்ஸ் தாங்க வச்சு நான் பண்ண போகிறேன். 100 கிராமு, 2 கேரட்டு, பட்டாணி 150 கிராமு, 2 உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு நான் வந்து அரை முடி தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. ஜாரில் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. எப்பயுமே அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். மசாலா பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அடுத்து கடுகு போட்டுடலாம் நமக்கு தேவையான அளவு. நான் கடுகு எப்போயுமே ஜாஸ்தியாக தாங்க சேர்ப்பேன். கடுகில் வந்து அயன் இருக்குது. ஸோ நான் எப்போயுமே கடுகு வந்து ஜாஸ்தியாக தான் சேர்ப்பேன். அதுக்கடுத்து கருவேப்பிலையை போட்டுடலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி லைட்டாக போட்டுடலாங்க. பச்சை மிளகா போட்டுடலாங்க. பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. 2 நல்லா வதங்கணுங்க. வதங்கின பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லாவே ப்ரௌனாக வதங்கட்டும். நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா இன்னும் நல்லா ப்ரௌன் ஆயிருங்க. எப்போயுமே வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உப்பு எப்பயுமே சாப்பாட்டில் இன்க்ரீஸே ஆகாது. நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துடலாம். நம்ம தக்காளி எடுத்து வச்ச தக்காளியை. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோங்க. மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, மற்ற மசாலா யூஸ் பண்ண மாட்டேங்க. வீட்டு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் கிரேவிக்காண்டி நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறேங்க. நான் வேறு கரம் மசாலா, இது சில்லி பொடியெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதிலே நம்ம வதக்கலாம். சரியாக வேகாது. இதுனா கொஞ்சம் குயிக்காக வேகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கிரேவி. அதுக்காண்டி தான் நான் வேக வச்சு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கிரேவி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் இப்போ இது 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடியை தாங்க ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே எனக்கு டேஸ்ட்டுக்கு சரியானதாக இருக்கும். நான் வேறு மசாலா பொடி எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவே பாருங்கள் நல்லா எல்லோவாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. மசாலா நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சிருச்சுங்க. கொதித்த உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம், தேங்காய்லாம் எடுத்து அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா அந்த கிரேவி ரெடி ஆயிருங்க. தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. அதனால தான் நான் வந்து அந்த மசாலா கொதிக்கவும் அப்புறம் இந்த மசாலாவை சேர்க்குறேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நம்ம அப்படியே இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தண்ணி நிறையவே ஆட் பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்தோம்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி வரும். அந்த பதத்துக்கு வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சாதாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.